சிந்தனை சாளரத்திலிருந்து காலை வணக்கம். வரலாறை விட அதனோடு தொடர்புபடுத்தி பேசப்படுகிற சுவாரஸ்யமான விஷயங்கள் பலவற்றை உங்களுக்கு இத்தொடரிலே நான் சொல்லியிருக்கிறேன். நெப்போலியன் ஒரு மிகச்சிறந்த வீரன் இல்லையா? அவனுடைய போர் வீரத்திற்கும் அவன் கள வெற்றிக்கும் ஆச்சரியமான வெற்றிகளை அவன் பெற்றான். வரலாறு அவனை மிக சிறப்பாக குறிப்பிட்டு வைத்திருக்கிறது. அப்போது ஒரு நாள் அவன்கிட்ட ஒருத்தன் கேட்டானா, நீ எப்படி போர்க்களத்தில் இவ்வளோ ஜெயிக்கிற, உனக்கு டயர்டே ஆக மாட்டேன், உனக்கு சோர்வே வராதா அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் சொன்னானா, எப்பொழுதும் போர்க்களத்தில் நான் ஆயுதங்களோடு மட்டும் போவதில்லை, என் காதலி ஜோசஃபினுடைய எழுதிய கடிதத்தையும் வைத்திருப்பேன். எனக்கு சோர்வு ஏற்படும் போதெல்லாம் அந்த கடிதத்தை படிப்பேன், எனக்கு உற்சாகம் வந்துடும்னு சொன்னானா. அப்போது எவ்வளோ பெரிய வீரன், போர்க்கலைகள் தெரிந்தவன், இந்த கருவிகளை எல்லாம் கையாள தெரிந்தவன், தன்னுடைய வெற்றியின் ரகசியம் என்று எதை சொல்கிறான்னா, காதலி எழுதின கடிதத்தை சொல்கிறான். அந்த கடிதத்தை பார்த்தவொடனே எனக்கு உற்சாகம் வந்துடும், ஏன்னா எனக்காக ஒரு காதலி இருக்கான்னு. வாழ்க்கையில் உளவியல் உண்மையும் அதுதான். நீங்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா, கல்யாணம் பண்ணும்போது இல்லை, குழந்தை பெறும்போது இல்லை, வீடு கட்டும் போது இல்லை, சொத்து வாங்கும் போது இல்லை, வேலை கிடைக்கும் போது இல்லை. ஒரு மனிதனுடைய உச்சபட்ச சந்தோஷங்கிறது எப்போ தெரியுமா? இப்போ நீங்கள் ஆஃபீஸில் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு மணிக்கு உங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் ஒய்ஃப், ஏங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல. நீங்கள் சொல்கிறீங்க, ஏங்க டைமுக்கு சாப்பிடுங்களேங்க, டைமுக்கு சாப்பிடலாம் உடம்பு என்ன இடத்துக்காகுது, நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது, அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, உச்சபட்ச சந்தோஷம் வந்துடுமா. என்னென்னா, எனக்காக அக்கறைப்பட ஒரு ஜீவன் இருக்குங்கிறது என்று நினைக்கிற பொழுதெல்லாம் நாம் உச்சபட்ச சந்தோஷத்துக்கு போவோம் என்பதுதான் உளவியல் உண்மையாக. எனவே நெப்போலியனுடைய வெற்றிக்கு மட்டுமல்ல, நம்முடைய வெற்றி கூட நம்மை சார்ந்திருக்கிறவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள் நமக்காக இருக்கிறார்கள் என்பதுதான் போர்க்கலையை விட, நம்முடைய திறமையை விட, நம்ம சாமர்த்தியத்தை விட வெற்றி அளிக்கக்கூடிய விஷயம். நெப்போலியனுக்கு மட்டுமல்ல, சாதாரணமாக இருக்கிற நமக்கும் சக மனிதனின் அக்கறை ஒரு புது புத்துணர்ச்சியை தரும். அதன் மூலமாக பல விஷயங்களை நாம் வெற்றி கொள்வோம் என்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.